இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபின் சரித்திரம் 8வது அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். ஆரம்பம் அற்பம், முடிவு குறைவில்லாத நிறைவு. சம்பூரணம் என்றால் கொஞ்சமும் குறைவில்லாமல் எல்லா பகுதிகளும் ஒன்றிணைந்துள்ள முழுமையான நிறைவை குறிக்கும். ஒன்றுமில்லாமையிலிருந்து இந்த முழு உலகத்தையும், ஜீவராசிகளையும், வானத்தின் சேனைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும் சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் உண்டாக்கி பூமியை நிரப்பினார். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணி ஆசிர்வதித்து வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தனையாகவும் பூமியின் தூளைப் போலவும் பெருக பண்ணின தேவன் அழைத்தது ஒரு தனி மனிதனான ஆபிரகாமை. ஆனால் அவன் சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணி பல ஜன கூட்டங்கள் உண்டாகும்படி முழுமையாக நிறைவாக பெருக பண்ணின தேவன் அவர். இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை கேட்க வந்த ஜனங்களின் பசியை போக்க அவரிடம் கொடுக்கப்பட்டது 5 அப்பம் 2 மீன்கள் ஆகிய ஒரு மனிதனுடைய ஆகாரம். இயேசு கிறிஸ்து அதை ஆசிர்வதித்து 5000 பேருக்கு அப்பத்தையும் மீனையும் கொடுக்கும்படி அதை பெருக பண்ணி 12 கூடைகள் நிறைய மீதம் எடுக்க செய்தார். ஒருவேளை 50,000 பேரோ அல்லது 5 லட்சம் பேராக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் கொடுத்து மீதம் எடுக்க தேவனால் கூடும். நிறைவாய் சம்பூரணமாய் ஆசிர்வதிக்கிற கர்த்தர். என்னுடைய வார்த்தை இல்லாமல் பனியும் மழையும் பெய்யாது என்று எலியா இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் சொன்னபோது பனியும் மழையும் இல்லாமல் இஸ்ரவேல் தேசம் வறண்டு போயிற்று. திரும்பவுமாக கர்த்தர் மழையை பொழிய பண்ணுவேன் என்று சொன்னபோது எலியா கர்மேல் மலையின் மேல் தன்னுடைய தலையை முழங்காலில் பட குனிந்து ஜெபித்தபோது கர்த்தர் ஒரு கையளவு மேகத்தை காணும்படி செய்து அந்த மேகத்தை பெருமளவு மழையை கொண்டு வரத்தக்கதாக பெருக பண்ணி மழையை வர்ஷிக்க பண்ணினார். ஆரம்பத்தில் அற்பமாக காணப்பட்ட கையளவு மேகம் பெருகி வானம் முழுவதையும் நிரப்பி பெருமழையை கொடுத்தது கர்த்தருடைய தயவினால், எலியாவின் ஜெபத்தால். நம்முடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவை சம்பூரணமாக மாற்றுகிற தேவன். பூரண ஆயுள் உள்ளவனாக, தீர்க்க ஆயுசு உள்ளவனாக வாழ்ந்து தேவன் அற்றவனாக மரித்த மனிதனுடைய வாழ்க்கை அது வீணான வாழ்க்கை. எது சம்பூரணமான பரிபூரணமான ஆசீர்வாதமான வாழ்க்கை என்றால், தேவனை உடைய மனிதன் இந்த பூமியிலே தேவனை நம்பி சார்ந்து சம்பூரணமாய் வாழ்ந்து மரணத்துக்கு பிற்பாடு மறுமையிலும் தேவனோடு கூட வாழப்போகிறானே, மரணமில்லாத நித்தியமான வாழ்க்கை, அதுதான் பரிபூரணமான வாழ்க்கை. அப்பேற்பட்ட வாழ்க்கையைத்தான் கர்த்தர் நமக்கு வாக்களித்து முடிவில்லாத நித்திய வாழ்க்கையை வாழச் செய்கிற நித்யானந்த ராஜாவாகிய தேவனாகிய கர்த்தர். ஜெபிப்போமா. இரக்கமும் அன்புள்ள பரம தகப்பனே, அற்பமான ஆரம்பத்தை யாரும் மசட்டை பண்ணாதபடி அதை ஆசீர்வதிக்கிற தேவனே, அற்பமானவர்களை, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை, பலவீனமானவர்களை, பைத்தியமானவைகளை, ஞானமற்றவைகளை, இல்லாதவர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக பெரிய காரியங்களை, அற்புதமான காரியங்களை செய்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 6 மாதங்கள் எங்களை பாதுகாத்த தயவிற்காக நன்றி செலுத்தி இந்த 7வது மாதத்திலும் அற்பமான எங்களை சம்பூரணமாக ஆசீர்வதிக்கிற உம்முடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.